ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முருகனும் ஔவையாரும் பற்றிய கதை தான். ஔவையார் பாட்டி ஒரு புலவர், எல்லாருக்கும் நல்லதே போதிக்கிறவர். நாளெல்லாம் போதனை பண்ணி வெயிலின் தாக்கத்தினால் ஒரு மரத்தின் அடியே ஓய்வெடுக்க அமர்ந்தார். அப்போது அங்கு ஒரு சிறுவன் மரத்தின் மீது அமர்ந்திருந்தான். பாட்டியை பார்த்து ஒரு புன் சிரிப்பு சிரித்தான். பாட்டியிடம் பழம் வேண்டுமா என்று கேட்டான். பாட்டியும் ஆம் வேண்டும் என்று சொன்னான். பாட்டி சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா கேட்டார். பழத்தில் என்ன சுட்ட பழம் சுடாத பழம் என்று. அப்போது முருகர் மரத்திலிருந்து ஒரு பழத்தை உருட்டி விட்டார். விழுந்த பழத்தை பாட்டி ஃபூ ஃபூ என ஊதி சாப்பிட்டார். அப்போது சிறுவன் கேட்டான், பழம் சுடுகிறதா என்று. அப்போது பாட்டி சொன்னார், சுடாத பழம்தான், ஆனால் சுடுகிறது என்று. அப்போதுதான் பாட்டிக்கு தோன்றுகிறது, அவன் சாதாரணமான சிறுவன் இல்ல, இவன் தான் முருகப்பெருமான் என்று. பாட்டிக்கு ஒரே அதிர்ச்சி. இரு கையெடுத்து அவரை வணங்கினார். ஔவையாருக்கு நானே ஞானம் உள்ளவர் என்று நினைப்பிருந்தது. அதை சோதிக்க முருகர் வந்தார். சுட்ட பழம் தான் சுவையாக இருக்கும். அதுபோல்தான் வாழ்க்கையில் சோதனை வழியாக அறிவும் வளர்ந்திடும். இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எவ்வளவு அறிவு வளர்ந்தாலும் எவ்வளவு படிச்சாலும் தன்னடக்கம்ங்கிறது வேணும். Thank you for watching, friends.